ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம அரேபியன் ஸ்டைல்ல மட்டன் மந்தி பிரியாணி எப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க கடையே வச்சிரலாம், அந்த அளவுக்கு சிம்பிளா ஈஸியா சொல்லி தர போறோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். மந்தி பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 4 லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். அதோட வெயிட் கணக்குல 6 கிலோ இருக்கு. பொதுவாகவே சாதாரண பிரியாணிக்கு 4 கிலோ ரைஸுக்கு 4 கிலோ மட்டன் போடுவோம். அப்படி போடும்போது ரைஸோட ரைஸ் மட்டன் கலந்து சாப்பிட்றதுக்கு ஈவனா கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா மந்தியை பொறுத்தளவு நம்ம தனியா மட்டனை ஃப்ரை பண்ணி அதை ரைஸ் மேல வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது மட்டன் நிறைய அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால நாங்க 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். நீங்க நல்லா பெரிய பீஸா 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்துக்கங்க. இப்போ மந்திக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. தேவையான மசாலா பொருட்களை பார்க்க போறோம். கவனமா பாருங்க. முதல்ல பட்டை கிராம் ஏலக்காய் சமமா 1 கிலோவுக்கு 10 கிராம் வீதம் 40 கிராம் எடுத்திருக்கோம். அடுத்து முழு மல்லி 80 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு 4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சீரகம் 40 கிராம், இது 1 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன். அதே போல முழு மிளகு இதுவும் 40 கிராம், 1 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து ஜாதிக்காய் 4, 1 கிலோவுக்கு 1 போட்டா போதும். இப்ப கடைசியா முக்கியமா இந்த ட்ரை லெமன், அதாவது காய்ந்த எலுமிச்சம்பழம், இது 1 கிலோவுக்கு 4 போடணும். இப்ப இந்த மசாலாக்கு 2, அப்புறம் பிரியாணி தாளிக்கும் போது 2 போட்டுக்கணும். அதனால இப்ப 4 கிலோவுக்கு 8 ட்ரை லெமன் எடுத்துக்கலாம். மந்தி பிரியாணிக்கு கண்டிப்பா இந்த ட்ரை லெமன் போட்டே ஆகணும். அதனால ஒரு ஃப்ளேவர் கிரியேட் ஆகும். இந்த ட்ரை லெமன் பாத்தீங்கன்னா ஏதாவது நாட்டு மருந்து கடையிலயோ அல்லது சூப்பர் மார்க்கெட்லயோ வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அங்கெல்லாம் கிடைக்கலனா இந்த அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. நீங்க ட்ரை லெமன் சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்படிலாம் வாங்க தெரியாது, நான் வீட்டிலே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க லெமனை வாங்கி ஒரு 30 நாளைக்கு நல்லா வெயில்ல காய வச்சு பயன்படுத்திக்கங்க. இப்போ மசாலா பொருட்கள் நல்லா வறுத்து அரைச்சி மட்டன்ல தடவிக்கலாம் வாங்க. கருகாம வறுத்துக்கங்க. அவ்வளோதான். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மந்தி மசாலா ரெடி. மசாலா மட்டனில் சாறுறதுக்காக மட்டனை கீறி வச்சுருக்கோம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 600 கிராம். அடுத்து நம்ம வறுத்து அரைச்ச மந்தி மசாலா. அப்புறம் தேவையான உப்பு. உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கரிக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன், 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன், 4 கிலோவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக தண்ணியை ஊற்றி மசாலாவை கொஞ்சம் கெட்டியாக பிரட்டி மட்டனில் தடவிக்கலாம். அவ்வளோதான். இந்த மட்டன் அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டு, மந்தினாலே ஆட்டு கொழுப்பு தண்ணியில் செய்கிற பிரியாணி தான். அதெல்லாம் நீங்கள் கறியாக வாங்கும்போது நல்லா கொழுப்பு கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொழுப்பு கறி கிடைக்கலன்னா தனியாக கொழுப்பு மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. 1 கிலோவுக்கு 50 கிராம் வீதம் நாங்கள் 200 கிராம் வாங்கியிருக்கோம். நீங்களும் அதே மாதிரியே வாங்கி பயன்படுத்திக்கங்க. இப்போ அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணி செஞ்சிடலாம் வாங்க. மந்திக்கு சட்டியை ஏற்றிக்கலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சிக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 600 ml. இந்த மாதிரி சுத்தமான கடல் எண்ணெய், தேங்காய் நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தினாலே உங்கள் ஃபேவரட் எண்ணெய் அந்த அலையாத்தி மாறிடும். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 1 கிலோவுக்கு 200 ml எண்ணெய் ஊற்றணும். நாம 4 கிலோவுக்கு 600 ml தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். மிச்சம் 200 ml பதிலாக 200 கிராம் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். இதுகளோட நம்ம வாங்கி வச்ச கொழுப்பு 200 கிராம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பட்டைக்கிராம் ஏலக்காய் மொத்தமாக 20 கிராம், கையோட 8 ட்ரை லெமனை போட்டுக்கலாம். இப்ப வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 1 கிலோ 600 கிராம், அதோட கீரை 12 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓரளவு வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு. சாதாரண சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு இந்த மந்தி பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம சாதாரண பிரியாணியில் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்குவோம். ஆனால் இந்த மந்தி பிரியாணிக்கு வெங்காயத்தை ஓரளவு லைட்டாக வதங்கினா போதும். அதே மாதிரி இதில் மிளகாத்தூள் கிடையாது, மல்லி புதினா இல்லை, தக்காளி போட மாட்டோம், தயிர் கிடையாது. மந்தினாலே நம்ம மட்டனுடைய கொழுப்பத்தில் செய்கிற ஒரு பிரியாணி தான். அதில் நம்ம ட்ரை லெமனை போடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ 1 மணி நேரம் ஊற வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட மட்டன்ல இருந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதில் தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே பிரட்டி எடுத்துக்கங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அளவு தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நீங்கள் அரிசி எந்த பாத்திரத்தை அளக்குறீங்களோ அதில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கங்க.
மட்டன் நல்லா வேகட்டும். பொதுவாக பாசுமதி அரிசினாலே 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் நாம இந்த மட்டனை அந்த தண்ணியிலே வேக வைக்கிறதுனால நிறைய மசாலா ஆவியாயிரும். அதனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மட்டனை ஒரு 35 நிமிஷம் சிம்மிலேயே விட்டா போதும், தன்னால வெந்துடும். இப்போ மட்டன் நல்லா வெந்ததும் மட்டனை மட்டும் தனியாக எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த மசாலா சட்டியை இறக்கிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். பொரிக்க சிறிதளவு அலையாத்தி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டனை கோல்டன் லுக்கில் 2 பக்கமும் நல்லா பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆனால் அவ்வளோதான், மட்டன் எடுத்துடலாம். திரும்ப வேற ஒரு கடாயை வச்சுக்கலாம். 50 கிராம் நெய். இதில் பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் தனித்தனியாக 100 கிராம் இதை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணாம்னு நினச்சிங்கன்னா போட தேவையில்லை. இப்போ திரும்பவும் மசாலா சட்டியை ஏற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நாங்கள் 4 கிலோ பாசுமதியை ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சோம். இப்போ மசாலாவில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல உப்பை சரி பார்த்துக்கங்க. உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் போதும். முடுமுடுன்னு ரைஸ் தண்ணி நல்லா பதமா வரும்போது பாதாம் முந்திரி கிஸ்மிஸை தூவி அதுக்கு மேலே நம்ம பொரிச்ச மட்டனை வச்சு ஒரு கிண்ணத்தில் 2-3 கங்க நெய் விட்டு நல்லா புகை வர மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணி சட்டியை ஒரு 15 நிமிஷம் மூடி தம் போட்டு இறக்கணும்னா அடடடா சுவையான அரேபியன் மந்தி பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நேரத்தில் தம் போட்டுடலாம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் இதுங்களை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பொரிச்ச மட்டன் ஒரு கிண்ணத்தில் கங்க வச்சு நெய்யை ஊற்றி புகையை உண்டாக்கிக்கலாம். நெய்யை ஊற்ற உடனே சட்டியை மூடிடணும். அடியில் உள்ள விறகெல்லாம் எடுத்து கங்க ரிங்கு மாதிரி ஆக்கிக்கலாம். மேலே கொஞ்சம் கங்க போட்டுக்கலாம். மேலே வெயிட்டான பொருள். வீட்டில் செய்யும் போது சட்டிக்கடியில் தோசைக்கல்லை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அப்புறம் 10 நிமிஷம் சிம்லையும் வச்சு தம் போட்டுக்கோங்க. தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மந்தி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. மட்டன் மந்தி பிரியாணி ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணி நாங்க செஞ்ச ப்ரொசீஜர் பார்த்துருப்பீங்க. சொல்லவே தேவையில்ல, அருமையா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ஹாலிடேஸ்ல இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த லைவ் வீடியோ சந்திப்போம். பாய்.